வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திமுகவுக்கு 35.8%, அதிமுகவுக்கு 33.8% ஆதரவு. கிங் மேக்கராகும் நடிகர் விஜய் நியூஸ் 18 வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான நியூஸ் 18 நிறுவனம் தன்னோட தரப்பில் கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி திமுகவுக்கு 35.8% ஆதரவு இருக்கிறதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 33.8% ஆதரவு இருக்கிறதாகவும், நடிகர் விஜயின் தாவேகாவுக்கு 19.2% ஆதரவு இருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே தேர்தல் சூடு பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டிருக்க இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியும் ரொம்ப இணக்கமாக இருக்குதுன்னே சொல்லலாம். அதே போல் நடிகர் விஜயின் தாவேகாவுக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களோட ஆதரவு அதிக அளவில் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் திரும்பவும் உற்சாகத்தோடு அந்த கட்சியினர் பணிகளை தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மறுமுனையில் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை அறிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதத்தில் திருச்சியில் நடக்கிற நாதாக மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில் நியூஸ் 18 நிறுவனத்தோட தரப்பில் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி சட்டசபை தேர்தலில் திமுகவோட கூட்டணி 35.8% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 33.8% வாக்குகளையும், விஜயின் தாவேகா 19.2% வாக்குகளையும் பெறும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 6.5% வாக்குகளையும், கணிக்க முடியாத வாக்குகளாக 4.7% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக 33.3% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு 29.8% பேரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் விஜய் முதல்வராக வேண்டும் என்ற 23.2% ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற கட்சிகளுக்கு 8.5% பேரும், கணிக்க முடியாமல் 5.2% பேரும் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் நடிகர் விஜய் சுமார் 20% வாக்குகளை பெறுவதுங்கிறது தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் நிறைய பேரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த தேர்தலோட அறிக்கை, வேட்பாளர்களோட அறிமுகம், பிரச்சாரம் இதிலெல்லாம் யார் முந்துகிறாள்ன்ற எதிர்பார்ப்பும் இப்போ அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியாக இந்த வருஷத்தில் அரசியல் கலங்கிறது ரொம்ப பரபரப்பாகவும் தீவிரமாகவும் இருக்குதுன்னே சொல்லலாம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.